ஹாய் எவ்ரிவான். இன்னைக்கு நம்மளோட கல்பனா பிளாஸால சூப்பரான ஒரு ஆம்பூர் ஸ்டைலில் சீரக சம்பா சிக்கன் பிரியாணி வீட்டிலேயே சூப்பராக எப்படி தம் போட்டு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2 கப் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஸ்பைசஸ் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெரிய இலாச்சி இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம் நல்ல நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் நம்மளோட பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். யூஷுவலாக நம்ம பிரியாணியில் எந்த அளவுக்கு ஆனியன் டொமேட்டோ வதக்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இப்போ ஆனியன் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய குவான்டிட்டிஸில் நம்ம அரைச்சி வைக்கும்போது ஈஸியாக நம்ம எல்லா டிஷ்ஷஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் 10 நிமிஷம் சுடு தண்ணியில் ஊற வச்சு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். ஸோ இதுதான் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு சூப்பரான அந்த ஆம்பூர் பிரியாணி கலர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த காஞ்ச மிளகாய் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணிக்கு அந்த கலரே கொடுக்கும். ஸோ இதை அரைச்சி சேர்க்கும்போது இன்னுமே பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக அந்த ஆம்பூர் ஸ்டைல் ஒரு மாதிரி ஆரஞ்சிஷ் எல்லோ அந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக அச்சீவ் ஆகும். இதை நல்லாவே வதக்கிக்கலாம். அந்த ரா ஸ்மெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ரிலீஸ் ஆகணும். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கை அளவு கொத்தமல்லி, புதினா ரெண்டுத்தையுமே சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். பிரியாணிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறதே பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி, புதினா இதுதான். ஸோ இதை நம்ம நிறைய சேர்க்கும்போது இன்னுமே பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்டியாகவும் இருக்கும். இது கூடவே நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிக்கன் நம்ம சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லாவே பார்த்திங்கன்னா வதக்கி விடணும். அப்போ தான் அதோட ஜூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் நல்லாவே ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம சிக்கன் நல்லா வதக்கும் போது அந்த சிக்கனோட ஃப்ளேவர் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவில் ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆகி பிரியாணியோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. நான் 2 கப் அரிசிக்கு பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அப்போது 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு பதம். ஸோ 3 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரணும். ஸோ நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரைஸ் போட்டால் தான் ரைஸ் பார்த்திங்கன்னா உடையாமல் வரும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ரைஸ் போட்டிங்கன்னா ரைஸ் குழஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்கலாம். நம்மளோட பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம பிரியாணி ரெடி பண்ணிடலாம். அதோட மெயின் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட கன்சிஸ்டன்சி அண்ட் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி சூப்பராக வீட்டில் ரெடி ஆகிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வந்துடுது. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சீரக சம்பா அரிசி 2 கப் அளவுக்கு அரிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட நம்மளுக்கு ரைஸ் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி ஆகிடும், பலன்னு வராது. இப்போ இதில் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ நான் 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் நல்லாவே அந்த ரைஸ் நம்மளுக்கு மேலே தெரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தம் போட போகிறோம் பிரியாணிக்கு.
இந்த மாதிரி ரைஸ் வந்து ஹாஃப் குக்காக இருக்கும்போது நம்ம வந்து தம் போடும்போது கரெக்டாக இருக்கும். மேலே தண்ணி எக்ஸ்ட்ராவாகவே இல்லை பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தம் போடுறதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பழைய தவா இல்லை நார்மலாக ஒரு தவாவை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு அதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சு நல்லா ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சு இதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு பிரியாணி நம்மளுக்கு ரெடியாகி வரப்போகுது. வாவ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து ரைஸ் சுத்தமாக குழையவே இல்லை. பிரியாணி அவ்வளோ சூப்பராக வந்து ரெடியாகி வந்திருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா ஆம்பூர் ஸ்டைலில் சூப்பரான ஒரு தம் போட்ட சிக்கன் பிரியாணி வீட்டிலே வித்தின் 15 மினிட்ஸ் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது மட்டும் இல்லைங்க, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.